அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போதைய பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்களுக்கும் அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நடுவில் ஒரு டிபேட்டுக்கு CNN-ஆல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த டிபேட்டும் நேற்று முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த உலகத்திலையும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க நியூஸ் இப்போ ரொம்பவும் அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறது இந்த ஒரு டிபேட்டை பற்றினதான். இது நடந்து முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பைடனுக்கு ஆதரவாக இருந்தவங்கள நிறைய பேர் இப்போ பைடனுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வரப்போற எலெக்ஷன்ல ட்ரம்ப் அவர்கள் தான் ஜெயிப்பார்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவான குரல்கள் அமெரிக்கா முழுக்க இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான 4 காரணம் என்ன, இவங்க பேசினதுல பைடனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் எவ்வளவு சீக்கிரம் முடியும், இஸ்ரேலுக்கு அமெரிக்காவோட உதவிகள் என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். பொதுவாகவே ஒவ்வொரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அமெரிக்காவில் இந்த மாதிரி டிபேட் நடக்கிறதுன்றது ஒரு சகஜமான விஷயம் தான். ஆனால் மற்ற வருஷங்கள்ல இருந்து இந்த வருஷம் ஒரு விஷயம் மாறுபட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் டிபேட் 3 முறை இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இந்த வருஷம் வெறும் 2 டிபேட்டுக்கு மட்டும்தான் இந்த 2 தலைவர்களுமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதன்படி முதல் டிபேட் ஆனது இப்போ நடந்துருச்சு. அடுத்ததா ABC நியூஸ் சார்பா இன்னொரு டிபேட் ஆனது செப்டம்பர் மாசத்துல நடக்கும்னு சொல்லிட்டு முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்குது. இந்த டிபேட்ல முக்கியமா 4 விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்களை பேசினாலும் இப்போதைக்கு கரண்டா அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறது 4 விஷயம் தான். இதுல முதல் விஷயமா எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், 2வது விஷயம் மைக்ரண்ட் இஷ்யூ, 3வது விஷயம் ரஷ்யா உக்ரைன் போர், 4வது விஷயம் இஸ்ரேல் பாலஸ்தீன். இந்த 4 பிரச்சனை தான் இந்த டிபேட்ல ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டிருக்கு. முதல் விஷயத்தை பார்த்தோம்னா, இந்த அமெரிக்காவோட ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பைடன் அவர்கள்கிட்டையும் ட்ரம்ப் அவர்கள்கிட்டையும் ஒரு கேள்வியானது கேட்கப்படுது. அமெரிக்காவில் இப்போ ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்ன்றது முன்ன இல்லாத அளவுக்கு டிராப் ஆனதா நிறைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க, இதை நீங்க 2 பேரும் எப்படி சரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட முதல் கேள்விக்கு முதல்ல பைடன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அமெரிக்காவில் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2020க்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் நிறைய மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்ல அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டை நீங்க உலக அளவில் பார்க்கவே முடியாது. அமெரிக்கா தான் இப்போவும் டாப்ல இருக்காங்க. நிறைய மக்களுக்கு, அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம்னா நிறைய மக்களுக்கு அதிகப்படியான மருத்துவ உதவிகள்ன்றது அமெரிக்காவில் தான் ரொம்ப கம்மியான காஸ்ட்ல கிடைக்குது. இங்க இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டு முதல் விஷயத்த சொல்லிடுறாரு. உடனே அந்த பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் அதிகமான மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவியே கிடைக்க மாட்டேங்குது. குறிப்பா சொல்லணும், இவர் சொல்றது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த உதவிகளானது கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா வசதி ரொம்ப இல்லாதவங்க இல்ல இந்த ஹோம்லெஸ் பீப்புள் அந்த கேட்டகரி எடுத்து பார்த்தோன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள்ன்றது முன்ன மாதிரி இல்ல. பைடனோட ஆட்சியில இது எல்லாமே டிராப் ஆயிருக்குன்னு சொன்னாரு. இது முதல் விஷயம். இதை பத்தி இன்னும் டீடைலா பேசணும்னா நிறைய விஷயங்கள் இந்த வீடியோட லென்த் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு விஷயம் சின்னதா சொல்லிடுறேன். அடுத்து லாஸ்ட் 2 விஷயம் இருக்குல்ல, இந்த ரஷ்யா உக்ரைன் போர், அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன், அதை பத்தி தான் நிறைய பேசியிருக்காங்க. இதை நான் உங்ககிட்ட ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் மெயினாக இருந்த கண்டென்ட் அவ்வளோதான். அடுத்ததா இந்த மைக்ரண்ட் இஷ்யூ தான். இந்த மைக்ரண்ட் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இது இந்த அமெரிக்கன் பொலிட்டிக்ஸ்ல இப்போ ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பைடனோட அந்த ஓப்பன் பார்டர் ஃபெசிலிட்டி இல்ல அந்த ஓப்பன் பார்டர்ன்ற அந்த கான்செப்டுக்கு நிறைய பேர் எதிராக நின்றுட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்விக்கு முதல்ல ட்ரம்ப் அவர்கள் பதில் அளிக்கிறாரு. அமெரிக்காவை ஒரு பெரிய பிரச்சனையில பைடன் அவர்கள் மாட்டி விட்டாரு. இந்த பிரச்சனை உருவானது காரணமே பைடனோட ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாத கவர்மெண்ட் தான். உலக அளவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கப்போ, அமெரிக்காவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கப்போ இந்த ஒரு பிரச்சனையை கண்டுக்காம விட்டதுனால தான், இந்த மைக்ரன்ஸ் இஷ்யூக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் அமெரிக்காவுக்குள்ள அதிக குற்றங்களானது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இவர் சொல்றது ஒரு விதத்தில் உண்மைதான். அமெரிக்காவில் கடந்த ஒரு 6 மாசத்துல எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் மைக்ரன்ஸால ஏற்பட்ட தாக்குதல்கள், மைக்ரன்ஸால ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஒரு பீக் ஆனது ஏறி இருக்கு. அதுக்கு பைடனோட பதில் என்னன்னா, இல்ல அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இவங்க வேணும்னே அமெரிக்காவில் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனை தப்பா போர்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த பிரச்சனைகளை அதிகமாக பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. 3வது விஷயம் தாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான். இதுல இந்த டிபேட்ல நிறைய விஷயங்களை பேசினாங்க. நிறைய அமெரிக்கா பத்தி பேசியிருந்தாலும் இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் ரஷ்யா உக்ரைன் தான். ஏன்னா நாட்டோவை பொறுத்த வரைக்கும் இல்லை யூரோப் யூனியனை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்தார்னா பிரச்சனைகள் காத்துட்டு இருக்குன்றது அவங்க எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போரை சீக்கிரம் முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய டைம் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஸோ அதை பற்றின கேள்வியானது கேட்கப்படுது இவங்க 2 பேருக்கு முன்னாடி. அந்த கேள்வி கரெக்டாக என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போர், இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது அதிகமாக ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் ஆட்சியில் இருந்திருந்தார்னா இந்த பிரச்சனை
பிரச்சனையானது எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியானது கேட்கப்படுது. அதுக்கு ட்ரம்போட பதில் என்ன தெரியுமா? நான் பிரசிடெண்ட்டாக இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையானது நடந்தே இருக்காது, இப்படி ஒரு பிரச்சனையை நான் வரவிட்டே இருக்க மாட்டேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனே அவர் கொடுக்குறாரு. இப்போ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்ஸை கொண்டு போயிட்டு இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 200 பில்லியன் வரைக்கும் ஜெலன்ஸ்கி கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த 200 பில்லியனை கொடுத்து நீங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டீங்க? ரஷ்யா தோத்துருச்சா? இல்லை. உக்ரைன் ஜெயிச்சிருச்சா? இல்லை. இப்படி எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்காதப்போ நீங்கள் இங்கே இருக்க டாக்ஸ் பேயர்ஸோட மணியை கொண்டு போயிட்டு ஜெலன்ஸ்கிக்கோ இல்லை ஜெலன்ஸ்கியோட சப்போர்ட்டர்ஸ்க்கோ உக்ரைனுக்கு ஃபேவராக கொடுக்கறதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு? நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பெண்டிங் பண்றீங்கன்னா அந்த ஸ்பெண்டிங்கான வெற்றி கிடைச்சிருக்கணும்ல. அந்த வெற்றி இன்னைய வரைக்கும் இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைச்சிருக்கனா? இல்லவே இல்லை. இவங்களோட ஆதிக்கத்தை உக்ரைன் மேல காமிக்கணும். இந்த பைடனோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது உக்ரைனுக்குள்ள அதிகமான்ற ஒரே காரணத்தினால தான் இங்க இருக்க டாக்ஸ் பேயர்ஸோட மணியை கொண்டு போயிட்டு உக்ரைன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜெலன்ஸ்கி பாட்டுக்கு வராரு, இங்க ஒரு டூர் போறாரு, இங்க இருந்து ஒரு 60 பில்லியனை வாங்கிட்டு போறாரு. ஆனா அந்த இடத்துல ஃபீல்டுல எதுவுமே நடக்கல. இப்ப வரைக்கும் பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் இறந்திருக்காங்க. இந்த ஆயிரக்கணக்கான நபர்கள்ன்றது டபுளாகவும் ஆகலாம், ட்ரிபிளாகவும் ஆகலாம். ஆனா இன்னைய வரைக்கும் ஒரு பிரச்சனை முடியாம போயிட்டு இருக்கிறது காரணமே இந்த அமெரிக்காவோட பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஸோ நான் ஆட்சிக்கு திரும்ப வந்தேன்னா இந்த பிரச்சனையை என்னால் எவ்வளோ சீக்கிரம் தீர்க்க முடிஞ்சதோ அதை நான் தீர்த்துருவேன். கண்டிப்பாக நான் இருந்திருந்தேன்னா இப்படி ஒரு யுத்தமே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவரோட பதில சொல்லிட்டார். உடனே பைடன் பதிலுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை இவர் இருந்திருந்தார்னா எப்பயோ ரஷ்யாவுக்கு ஃபேவராக பேசி இந்த போரை வந்து ரஷ்யாவுக்கு ஃபேவராக முடிச்சிட்டு இருப்பாரு. நான் இங்கே இருக்கிறதுனால தான், அதாவது என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த போரானது இன்னமும் ரஷ்யா ஜெயிக்க விடாமல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உக்ரைனை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கி புஷ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட அட்மினிஸ்ட்ரேஷனால தான் இந்த அளவுக்கு உக்ரைன் இந்த போர்ல நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம புதின் வந்து ஒரு வார் கிரிமினல், புதினால இத்தனை நபர்கள் இங்க கொல்லப்பட்டிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நாங்க தடுத்துட்டு இருக்கோம். ரஷ்யாவோட அந்த அரோகன்ஸை கண்ட்ரோல் பண்றதுல என்னோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்படி பைடன் சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு ட்ரம்போட பதில் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை எல்லாமே அமெரிக்காவில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. நான் பிரசிடென்ட்டா இருந்தப்போ ஒரே ஒரு இடத்துல இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல உலக அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. ஆனா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா மத்திய கிழக்குல, அதாவது மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. தாய்வான் சைனா டென்ஷன்ன்றது எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. வேர்ல்டு வார் 3 கொண்டு வர அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் போரானது நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த இடத்துலையும் ஒரு வெற்றியை இன்னமும் இவங்க பெறவே இல்லை. அப்படின்னா உடனே ஆங்கர் கேட்குறாங்க, சரி இப்போ நீங்க ஒருவேளை திரும்ப பிரசிடென்ட்டா வந்துட்டீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்துவீங்களா? ரஷ்யா வந்து உக்ரைனோட அந்த டெரிட்டரி இப்போ அவங்க கிளைம் பண்ணி வச்சிருக்கிறது எதையுமே நாங்கள் திரும்ப கொடுக்க மாட்டோம் சொல்றாங்களே, அப்படின்னா உக்ரைனோட லேண்ட்ஸை நீங்க ரஷ்யா கிட்ட கொடுத்துருவீங்களான்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வியானது கேட்கப்படுது. அதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு பதில சொல்லி முடிச்சிட்டாரு. நான் இந்த போரை எப்படி நிறுத்துவேன், எதை பண்ணி நிறுத்துவேன்றதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நான் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு, அதாவது நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே இதுக்கான வேலைகள்லாம் நான் ஈடுபட்டுருவேன். சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். அந்த 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற மாதிரி மட்டுமே செய்வேன். அப்படி செஞ்சாலே இந்த போரானது சீக்கிரம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அதோட அதை முடிக்கிறாரு. இதுல ஒரு விஷயம் தெளிவா புரியும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடந்திருக்க பிரச்சனையை அந்த 2 நாடுகளுக்கு நடுவில் வச்சா யார் ஜெயிப்பாங்க, இதுல உக்ரைனோட நிலைமை என்னாகுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமா சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல முடிச்சிட்டாரு. இந்த மனுஷன் ஆஃபீஸ்க்கு வந்தானா, அதாவது திரும்ப பிரசிடென்ட்டா வந்தானா அன்னைக்கு தான் உண்மையான ரஷ்யா உக்ரைன் போர்ல முடிவு என்ன ஏற்பட போகுதுன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். இப்போ பைடனோட சப்போர்ட்ல, பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனோட சப்போர்ட்ல தான் இந்த அளவுக்கு யூரோப்பியன் யூனியனும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய உதவிகளானது நின்றுச்சுன்னா அப்போ தெரியும் ஜெலன்ஸ்கிக்கு இத்தனை நாள் உண்மையிலேயே உக்ரைனோட வெற்றிக்காக இவங்க போரிட்டாங்களா இல்ல ரஷ்யாவோட தோல்விக்காக இவ்வளவு நாள் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு சொல்லிட்டு. அடுத்ததா மிடில் ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட கேள்விதான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைன்றது ரொம்பவே பெருசாக போயிட்டு இருக்கு. இதில் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக நீங்கள் ஆதரிப்பீங்களா, இல்லை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு என்னதான் ஒரு முடிவு ஏற்படும், இதில் உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த 2 நபர்களை நோக்கி ஒரு கேள்வியானது கேட்கப்படுது. அதுக்கு முதல்ல பைடன் அவர்கள் பதில் சொல்றாரு, நான் வந்து இஸ்ரேலுக்கு நிறைய விதத்தில் உதவி பண்ணிட்டு இருக்கேன். இஸ்ரேலை வந்து பாதுகாக்கிறதுல அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய பங்கானது இருக்கு. அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரான் மேலேருந்து நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள், பலிஸ்டிக் ஏவுகணைகள், நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அப்படிப்பட்ட தாக்குதலை முறியடித்ததில் என்னோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இஸ்ரேலை நாங்கள் பாதுகாக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ்ன்ற அமைப்பு கிட்ட இருந்து இஸ்ரேல் வெற்றியை பெறுறதுக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு உதவி பண்ணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இஸ்ரேலோட செக்யூரிட்டிக்கும் மிடில் ஈஸ்டோட செக்யூரிட்டிக்கும் அமெரிக்காவில் என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்பவே உதவிகள் பண்ணியிருக்கு. பல பில்லியன் டாலர்ஸை இதுக்காக நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பைடன் அவர்கள் அதுக்கான பதிலை சொல்லிட்டாரு. உடனே இந்த பக்கம் ட்ரம்ப்பை பார்க்கணுமே, இருங்க
என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா பில்லியன் கணக்கில் செலவு பண்ணான்றீங்க. யூரோப்பியன் யூனியன்ன்றது ஒரு தனியான யூனியன். இந்த பக்கம் பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட்ன்றது ஒரு தனி நாடு. இந்த பக்கம் அமெரிக்கான்றது வேற ஒரு கண்டம். 2 பேருக்கு நடுவில் கடல் இருக்கு. வி ஆர் செப்பரேட்டட் பை த ஓஷியன். நம்ம 2 பேருக்கு நடுவில் இந்த அளவுக்கு கேப் இருக்கப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே இருக்க டாலர்ஸ், அதுவும் இத்தனை பில்லியன் டாலர்ஸ் கொண்டு போய் அங்கே செலவு பண்ணுறத நீங்கள் இந்த அளவுக்கு பெருமையாக பேசிட்டு இருக்கீங்க. ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னேன். நேட்டோவில் இருக்க எல்லா நாடுகளும் எல்லாரும் செலவு பண்ணுற மாதிரி ஸ்பெண்டிங் பண்ணால் மட்டும்தான் என்னால் நேட்டோ நாடுகளை காப்பாற்ற முடியும். இல்லைனா அப்படி ஒரு ஆர்கனைசேஷனே தேவையில்லை, அப்படி ஒரு ஸ்பெண்டிங்கே தேவைன்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய நாடுகள் முழிச்சுக்கிட்டாங்க, ப்ராப்பராக ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால இப்போ அமெரிக்கா தான் அதிகப்படியான ஸ்பெண்டிங்கை நேட்டோவில் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ சொன்னீங்க பல $100 பில்லியன் நாங்கள் இஸ்ரேலில் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் நடுவில் ஒரு பிரச்சனை, இல்லை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை. லெட் ஹிம் ஃபினிஷ் தெம் ஆஃப். அதாவது அவங்க போய் அவங்களுக்கான பிரச்சனையை முடிவு பண்ணிக்கிட்டோம். இதுக்கு நடுவில் நீங்கள் எதுக்கு போறீங்க? இங்கே இருக்க டாக்ஸ் பேயர்ஸோட இத்தனை பில்லியன் டாலர்ஸை எதுக்காக கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நேரடியாகவே ஒரு கேள்வியை கேட்டார். அப்படின்னா உடனே ட்ரம்ப்பை பார்த்து ஆங்கர் அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஓகே மிஸ்டர் ட்ரம்ப், அப்படின்னா நீங்கள் தனி பாலஸ்தீன்ன்றதை ஒரு நாடாக ஆதரிக்கிறீங்களா, இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பின்வாங்குறீங்களான்னு இன்னொரு கேள்வியானது கேட்கப்படுது. அதுக்கு ரொம்பவே தெளிவாக இந்த மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, பாலஸ்தீனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணலை, அது அடுத்த கட்ட விஷயம். ஆனால் இந்த 2 பேருக்கும் நடுவிலான பிரச்சனையை, அது ரஷ்யாவாக இருக்கட்டும், உக்ரைன் போராக இருக்கட்டும், இல்லை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை, அதை அவங்க 2 பேரே பார்த்துக்கிற மாதிரி நான் விட்டுருவேன். தேவையில்லாமல் ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு நாட்டு கூட நான் டைப் வச்சுக்கிட்டு இன்னும் அவங்கள அதிக பவர்ஃபுல்லாக மாற்ற மாட்டேன். இதனால என்னோட ஸ்பெண்டிங்ன்றது தான் அதிகமாகுது. என்னோட வேலை என்னோட மக்களை காப்பாற்றுறது. அப்படி நான் காப்பாற்றினா என்னோட வருமானத்தை நான் அங்கே தான் பயன்படுத்தி ஆகணும். அப்படி அங்கே பண்ணாமல் இந்த இடத்துல அதிகமான ஸ்பெண்டிங் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் அமெரிக்கா இருக்கு. ஏற்கனவே $200 பில்லியன் கொண்டு போய் ஜெலன்ஸ்கி கிட்ட கொடுத்து அமெரிக்காவை மோசமான ஒரு நிலைமை கொண்டு போயிட்டாரு. அந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன். எந்த நாட்டில் பிரச்சனையோ அதை அவங்களே பார்த்துக்கிற மாதிரி நான் என்னோட வேலையை பார்ப்பேன்னு சிம்பிளான ஒரு பதிலை சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த டிபேட் ஆனது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இந்த டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெமோக்ராட்டிக்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையானது எழ ஆரம்பிச்சிருக்கு. ஜோ பைடன் ஓப்பனாக சொல்லணும்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பினாலும் அதுக்கப்புறம் போக போக அந்த டிபேட்டில் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாரு. இருந்தாலும் அது அப் டு த மார்க்காக இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்கவங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸாக அந்த டிபேட்டை கையாளுற விதம்ன்றது ரொம்பவும் ஒரு முக்கியம். ஆனால் பைடன் நிறைய இடத்துல தடுமாறிட்டார். அவரால் ப்ராப்பராக அவருக்கான அந்த கண்டென்ட்டே எடுத்து பேச முடியல. ஸோ இவர் சீக்கிரத்தில் இந்த ரேஸ்லேருந்து வெளியே போவார். வேறு ஏதாச்சும் ஒரு கேண்டிடேட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டெமோக்ராட்டிக்ஸே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையாகவும் இப்போ நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா முழுக்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் பேசு பொருளாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நியூயார்க் டைம்ஸ், ABC, Politico, Washington Post, CBS, USA Today, NBC, Fox News, Los Angeles Times, Wall Street Journal, CNN, AP, Associated Press, இவங்க எல்லாருமே இந்த டிபேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பனாக சொன்னால் பைடனுக்கு ஃபேவராக தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டிபேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டிபேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், யார் பெஸ்ட்டாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க, யாரோட டிபேட், யாரோட பேச்சு நல்லா இருந்துச்சுன்னு அந்த ஒரு போலில் 67% பேர் ட்ரம்ப்புக்கு ஃபேவராக பேசிட்டாங்க. இந்த போலானது வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே அப்படியே பைடன் அப்போஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கேண்டிடேட் யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் தான் அடுத்த கேண்டிடேட்டாக இருப்பாங்க, அவங்க தான் இந்த ரேஸில் இருப்பான்னு சொன்னப்போ அப்படி எல்லாரும் முடிவெடுத்துட முடியாது. இவங்களுக்கு நடுவில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதன் மூலயமா ஒரு கேண்டிடேட்டை தான் மேபி இவங்க சூஸ் பண்ணுறதா இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு இவங்க நகர முடியும். எப்படியோ இந்த ஒரு டிபேட்டில் பைடனோட அந்த ஒரு இமேஜ்ன்றது ரொம்பவே அதிகமாக உடஞ்சிருச்சு. காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த டிபேட்டில் பைடன் அவர்கள் சொதப்பினதுக்கப்புறமா அமெரிக்காவோட பிரசிடென்ஷியல் ரேஸில் ட்ரம்ப்புக்கு இருக்க சப்போர்ட்ன்றது 47% இருந்து 57% மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 10% ஒரே நைட்டில் அதிகமாகிருக்கு. இந்த பக்கம் அப்படியே பைடனுக்கு பார்த்தோன்னா 10% மேலே குறைஞ்சு இப்போ 33% கீழே வந்துருச்சு. ஒரே ஒரு டிபேட் ஒரு பொலிட்டிக்கல் இமேஜையே பைடனோடது உடச்சு விட்டுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் அடுத்த டிபேட்டில் என்னென்ன நடக்க போகுது, இல்லை இதோட கண்டினியூஷனாக என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஆனால் எது நடக்குதோ இல்லையோ, ட்ரம்ப் அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தார்னா, ட்ரம்ப் திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துட்டார்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் கூடிய சீக்கிரத்தில் நின்றுடும். அதை நம்ம எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். அதேமாதிரி இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.